நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 1:18 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அவரோடு வழக்காடும்படி அழைக்கிறார். ஏசாயா 43:26 நாம் ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நீதிமானாக விளங்கும்படி தேவன் நம்மை அவரோடு வழக்காடும்படி அழைக்கிறார். தேவனோடு வழக்காட நீங்கள் தயங்க வேண்டாம். பல நேரங்களிலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை தேவனை விட்டு தூரமாக விலக்கி விடுகிறது. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நம்மை அவரோடு கூட வழக்காடும்படி அழைக்கிறார். நம்முடைய பாவம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் என வேதம் குறிப்பிடுகிறது. அது என்ன இரத்தாம்பர சிவப்பு? சாதாரண ஆடைகளுக்கு போடப்படும் சிவப்பு நிறம் எளிதில் ஒரு சில சலவைகளில் அவை வெளுத்துவிடும். ஆனால் ராஜாக்களும் கணம்பொருந்திய ஐஸ்வர்யவான்களும் அணியும் இரத்தாம்பரம் எளிதில் வெளுத்து போவதல்ல. ஆங்கிலத்திலே அந்த சிவப்பு வண்ணத்திற்கு கிரிம்சன் என்று பெயர். வேதாகம காலகட்டங்களில் ஓக் மரங்களில் காணப்படும் ஒரு சிறிய வகை பூச்சியை உலர வைத்து பின்பு அதனை இடித்து அதிலிருந்து பெறப்படும் சிவப்பு வண்ணம் அது எளிதில் வெளிறுவதில்லை. அது துணிகளில் அத்தனை அழுத்தமாக பிடித்து கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அத்தனை அழுத்தமான, எளிதில் நீக்க முடியாத பாவங்கள் காணப்பட்டாலும் நாம் தேவனோடு மனப்பூர்வமாய் நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு வழக்காடுவோமானால் நம்முடைய பாவங்கள் உறைந்த மலையைப் போலவும் பஞ்சை போலவும் ஆகும் என தேவன் சொல்லுகிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றே நாம் நம்முடைய முழங்கால்களில் தேவனோடு வழக்காடுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.